கல்யாண வீட்டில் கொடுக்குற நார்த்தங்காய் தீயல் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த தீயல் தான் இன்றைக்கி எப்படி வைக்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய சைஸு பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் நாரங்காய் எடுத்துக்கலாம். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம உடச்சி வச்சுக்க சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க நாரங்காய் எடுத்து போடணும். கூடவே சில்லி சேர்த்துக்கணும், பச்சை மிளகா. நாரங்காய் நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கணும். அடுத்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது நல்லா கொதிச்சிருக்கும். ஒரு 1/2 hour நாரங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், நாட்டு சக்கரை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டான நாரங்காய் தீயல் நமக்கு ரெடி. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.